மாமியாரோட தங்கச்சிக்கு வந்து குழந்தையே இல்லை. ஸோ இதனால அவரோட கணவர், சந்தியாவோட கணவர் வந்து, உனக்கு பிறக்க போற குழந்தை வந்து முதல் குழந்தைய வந்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம், இந்த குழந்தை நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க பயந்துட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க அம்மாவும் வந்து அவங்க வீட்டு சைடில் போய் பேசியிருக்காங்க. பேசினதுக்கு இல்லை, எங்களுக்கு வந்து என்னோட தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவளுக்கு குழந்தையே இல்லை, அதனால இது வந்து சின்ன வயசுலயே நாங்கள் பேசி முடிவு பண்ணது, இவனுக்கு பிறக்க போற முதல் குழந்தைய இவளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசி வச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. சந்தியாவோட கணவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓகே, நீங்க என் கூட வாலாட்டியும் பரவாயில்ல, இந்த குழந்தைய வந்து எனக்கு கொடுத்துட்டு காசு வேணா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டோடனே அந்த ஃபேமிலி, அந்த ஹோல் ஃபேமிலியை வந்து ரொம்ப மன உடைஞ்சு ஒரு மனக்குழப்பத்துக்கும் ஆளாயிருக்காங்க. வந்தது அம்மா வீட்டுக்கு வந்தது ஒரு நல்ல முடிவு தான். இருந்தாலும் இதை வந்து அவங்க ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொல்லலை. சொல்லியிருந்தா உங்களோட வாழ்க்கை வந்து இந்த மாதிரி ஆயிருக்காது. நீங்க பெரியவங்களை வச்சு பேசி பாருங்க. இல்லை அதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் இப்படிதான், இதுதான் எங்களோட முடிவு அப்படின்னாங்கன்னா, நீங்க லீகலா என்ன முடிவு எடுக்கணுமோ அதை வந்து நீங்க கோர்ட்டு மூலியமா கொண்டு போனீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும்.